அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ஒரு கவிஞர் ஒருத்தர் தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு, பூந்தோட்டம் இருக்குது இல்லைங்களா, அதில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற இயற்கை பொருளை பார்த்து கேள்வி கேட்குறார். அப்படி பண்ணுவாங்கல்ல, நிலாவே வா அப்படின்னு நிலாவை பார்த்து கூப்பிடுறது, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ அப்படின்லாம் பாடல் கூட. நிறைய இயற்கையை பார்த்து கேள்வி கேட்பது கவிஞர்களுடைய வேலை. அது மாதிரி ஒருத்தர் கவிதை எழுதுகிறார் பாருங்க. குயிலே உனக்கு மட்டும் கிளியைப் போல தோற்றம் இருந்தால், கிளியே உனக்கு மட்டும் குயிலைப் போல குரல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். கடலே உனக்கு மட்டும் இனிப்பான தண்ணீர் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ரோஜாவே உன்னை சுற்றி முட்கள் மட்டும் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு மென்மையாக அழகாக இருக்கும் அப்படின்லாம் வரிசையாக தன்னை ஒரு கண்ணதாசன் வைரமுத்து ரேஞ்சுக்கு நினச்சிக்கிட்டு கவிதையாக எழுதிட்டுருக்கிறார். அப்போ அந்த இயற்கை மலர்கள்லாம் பார்த்து இவனை ஒரு கேள்வி கேட்குதான், உனக்கு எதையும் சரியாக பார்க்கக்கூடிய புத்தி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அதுங்கெல்லாம் கேள்வி கேட்குதான். இது வேடிக்கையாக இருந்தாலும் கூட இதில் ஒரு முக்கியமான விஷயம் அடங்கி இருக்குதுங்க. வித்தியாசமாக பார்க்குறதா எழுதுறதா பேசுகிறதா நினச்சிக்கிட்டு தத்தக்கா புத்தக்கான்னு சில பேர் பேசுவாங்க, எழுதுவாங்க. வித்தியாசமாக யோசிப்பது வேறு, இடக்குமடக்காக யோசிப்பது வேறு, உறுதியாக இருப்பது வேறு, பிடிவாதம் என்பது வேறு, அடக்கமாக இருப்பது வேறு, எல்லாத்துக்கும் அடங்கி ஒடுங்கி போவது வேறு. சில தாய்மார்கள் வீட்டில் பார்த்துட்டீங்களா, அழுத்துக்குவாங்க, இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்ட, இத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, துப்பு கட்ட ஜென்மத்தை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது, பைசாவுக்கு இது மாதிரியே கணவனை கரித்து கொட்டுகிறவர்கள் உண்டு. ஏம்மா, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன பிறகும் உங்களோட அவர் இருக்கிறாரே, அதுவே பாராட்டுக்குரிய விஷயம் இல்லையா? 24 மணி நேரமும் காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கிற பல பேர் உண்டு. ஆனால் அவர்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஏற்றிக்கொண்டு அவர்களோடு எல்லாவற்றிற்கும் சரி கட்டி கொண்டு போகிறார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் தலையிலே வைத்து கொண்டாடப்பட வேண்டியவர்கள். ஏன்னா உங்களுடைய குறை உங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியுது, அவங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழறாங்கன்னா எவ்வளவு பாராட்டுக்குரிய விஷயம். அதை புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவம் இருக்க வேண்டும். குரானில் ஒரு அழகான வாசகம் ஒன்று உண்டுங்க. கணவன் மனைவியாக இருக்கிறார்களே தம்பதிகளுக்கு நபிகள் நாயகம் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக இருங்கள் அப்படிங்கிறார். எவ்வளவு அழகான வாசகம். ஆடை என்பது நம்முடைய மானத்தை காக்கிறது. ஆடை என்பது உடம்புக்கு பாதுகாப்பை தருகிறது, நமக்கு ஒரு கம்பீரத்தை தருகிறது. நல்ல அழகான ட்ரெஸ் போட்டாலே யார்ப்பா அது ரொம்ப சும்மா கும்முன்னு வராரு அப்படின்றோம். அப்போ அழகான ஆடை, தரமுள்ள ஆடை உங்களுக்கு ஒரு மதிப்பையும் மரியாதையும் தருவது மாதிரி தான் உங்கள் கணவனுக்கோ மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ, கணவனாக இருந்தால் மனைவிக்கோ ஒரு மதிப்பை ஒரு மரியாதையை தன் இருப்பின் மூலமாக உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நான் நினச்சா மாதிரிலாம் இல்லையே சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இருக்க மாட்டாங்க சார். ஏன்? கணவனாக இருந்தால் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இந்த டெய்லர்கிட்ட துணி தைக்க கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி அளவு கொடுத்து வாங்குகிற சட்டையோ பேண்ட்டோ கிடையாதுங்க. டெய்லர்கிட்ட போய் நீங்கள் அண்ணே இந்த சட்டை கொஞ்சம் தைச்சி கொடுங்கண்ணே, எனக்கு காலர் இது மாதிரி வைங்கண்ணே, லெஃப்ட் சைடு மட்டும் ஒரு பேக்கெட் வைங்க, கை கொஞ்சம் நீளமாக வைங்க, முதுகுக்கிட்ட கொஞ்சம் லூஸாக வைங்க அப்படின்லாம் கேட்குறோம். சில பேர் இப்போ இருக்கிற தொப்பைக்கோ இல்லை வருங்காலத்தில் வரப்போகிற தொப்பைக்கோ சேர்த்து இப்போவே லூஸாக கொஞ்சம் இடுப்பு பகுதியில் வச்சு விடுங்க, இவ்வாறுலாம் சில பேர் கேட்பாங்க. அப்போ நம்முடைய சௌகரியத்துக்கு ஏற்றாற்போல், என் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் சில பேர் முட்டி வரைக்கும், இப்போ அது மாதிரி யாரும் போடுறதில்ல. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய காலத்தில் அந்த போட்டிருக்க சட்டை இருக்குதே, அது முழங்கால் வரைக்கும் வரும் ஏறக்குறைய. அவருக்கு பிடிச்ச அந்த சட்டை பாணி அது. அந்த மாதிரி அப்பொழுது நிறைய பெரியவர்கள் போட்டிருந்திருப்பார்கள். அது மாதிரி நீளமாக கை, முக்கால் வரைக்கும் கை, அப்படிலாம் கூட விதவிதமாக தன் விருப்பத்திற்கு ஏற்ப வெட்டி கொடுத்து டெய்லர் மேட் என்று சொல்லுவார்களே, அது மாதிரி செய்யலாம். ஆனால் ரெடிமேடு ஷர்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வைங்க, அது என்னதான் பிராண்டட் ஷர்ட்டாகவே இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஒன்று இடுப்புக்கிட்ட கொஞ்சம் டைட்டாக இருக்கும், இல்லை லூஸாக இருக்கும். முந்தின அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும்.
அந்த ரெடிமேட் ஷர்ட்லேயே 38 36 எடுக்கிறீங்கன்னா 36 ரொம்ப டைட்டாக இருக்கும், 38 ரொம்ப லூஸாக இருக்கும். இப்போ தீபாவளிக்கு துணி எடுக்க போனவங்களுக்கு அண்மையில் அந்த பழக்க அனுபவம் இருந்திருக்கும். அப்போ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லைங்க, இது லூஸாக இருக்குதா இன் பண்ணிப்போங்க, லூஸ் இல்லையா கொஞ்சம் கரெக்டாக இருக்குதா பரவாயில்ல, இன் பண்ணாமல் பேண்ட் ஷர்ட்டு மட்டும் அப்படியே போட்டு போவோங்க. இது மாதிரி நாம் 700 ரூபாய் 900 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிய அந்த தயாரிப்பு சட்டையை அணிந்து கொள்வது மாதிரி தான் கணவனாக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருந்தால் கணவனோ, அவர்கள் ஆர்டர் கொடுத்து டெய்லரிடத்தில் உங்களுக்கு என்று தயாரிக்கப்பட்டவர்கள் இல்லை. அவர்கள் கொஞ்சம் ரெடிமேட் ஷர்ட் மாதிரி தான் முன்பின்னாக இருப்பார்கள். பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நம்மை கொஞ்சம் அங்கும் இங்குமாக மாற்றிக்கொள்ளுகிறோமே, அப்பொழுதுதான் வாழ்க்கை என்பது இனிக்கும். எல்லா வகையிலும் நமக்கு பொருத்தமாக நீங்கள் மற்றவங்களும் கொடுங்க, நம்ம நினச்சா மாதிரி நம்மளாலே இருக்க முடியுதுங்களா? நீங்கள் நினச்சா மாதிரி உங்களால் இருக்க முடியுதுங்களா? சார் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு எத்தனை பசங்க அலாம் வைக்கிறாங்க. அலாம் காலையில் அப்படியே கிணின்னு அடிக்குது. இப்போ விதவிதமான பாடல்களோடெல்லாம் கூட ஒலிக்குது. ஆனால் 5 மணிக்கு எவ்வளோ பேர் எந்திரிக்கிறாங்க? அது அடிச்சுன்னா திரும்ப அதை ஒரு தடவை அடிச்சுட்டு 10 தூங்குறவங்க இருக்கிறாங்க இழுத்து போத்திக்கிட்டு. தினம் வாக்கிங் போகணும் அப்படின்னு பார்க்குறோம், எல்லாருக்கும் முடியுதா? யோகா பண்ணோன்னு நினைக்கிறோம், தொடர்ந்து செய்ய முடியுதா? அட சாப்பிட்ற அளவு கொஞ்சம் குறைங்க சார், கொலஸ்ட்ரால் கூட இருக்குதுன்னு டாக்டர் சொன்ன பிறகு கூட சாப்பிட்றதுக்குன்னு உட்காந்துக்கிட்டா நம்மால் எவ்வளோ ஃபுல் கட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ எல்லா வகையிலும் நாம் நினைத்தது போல் நம்மாலேயே இருக்க முடியவில்லை என்கிற பொழுது, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து வேறு ஒரு சூழலில் இருந்து நமக்கென்று வந்திருக்கின்ற ஒருவர் வேறு விதமாகத்தான் முன்பின்னாகத்தான் இருப்பார் என்பதை புரிந்து கொண்டால், ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதனுடைய ஆழமும் அர்த்தமும் அடர்த்தியும் நமக்கு பிடிபடும். எல்லா வகையிலும் எனக்கு ஏற்றாற்போல் இருப்பது என்பது உலகத்தில் இறைவனுக்கே சாத்தியமில்லை. ஏன், நாம் நினச்ச விஷயத்தை நாம் கேட்ட நேரத்தில் கடவுளே கொடுக்கறது இல்லைங்க. கடவுள் நீங்கள் கேட்டதெல்லாம் உடனுக்குடனே சாங்ஷன் பண்ணுறாரா? சிலதை கொடுக்குறார், சிலதை கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்குறார், சிலது மொத்தமாக கொடுக்கவே மாட்டேங்கிறார், லைஃப் முழுக்க கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் அந்த கடவுளை கும்பிடுறது இல்லையா? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சொல்ல வர. அதே போலத்தான் எல்லா வகையிலும் வாழ்க்கை நமக்கு வேண்டியதை எல்லாம் கொடுத்து விடாது. சில விஷயங்கள் இல்லை என்ற பிறகும் கூட அதற்கு ஏற்றாற்போல் வாழ்கிறோமே, அப்படித்தான் நம்மோடு இருக்கிற உறவுகளையும் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் செல்வதற்கு கற்றுக்கொண்டால்தான் குடும்பங்கள் ஆனந்தமான பூந்தோட்டமாக இருக்க முடியும். கிளியே நீ குயில் போல், குயிலே நீ கிளி போல் என்றெல்லாம் கேள்வி கேட்காமல் எது எப்படி இருக்கிறதோ அதனுடைய இயல்பு தன்மையை, இயற்கை தன்மையை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு மனம் பக்குவப்படும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.